Exercise 7.3 first sum. Explain why Rolle's theorem is not applicable to the following function in the respective intervals. Another function கொடுத்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் f of x is equal to modulus of 1 by x, x belonging to closed interval minus 1, 1. இப்போது ரோல்ஸ் தியரத்துக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆர்டர் படியாக தான் நம்ம போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டினியூஸான்னு பார்க்கணும், அடுத்தது டிஃப்ரென்ஷியபிளான்னு பார்க்கணும், அடுத்தது இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் ஈக்குவல் ஆன்சர் வரணும். எஃப் ஆஃப் இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்டர்வலில் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு வரணும். இப்போ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரோல்ஸ் தியரம் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆனால் கூட ரோல்ஸ் தியரம் அங்கே அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டில் கண்டினியூஸாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த லிமிட்ஸில் எந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணினாலும் நம்மளுக்கு டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அதாவது இந்த ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸும் உண்டு. ஓகேவா? அதுக்காக தான் அது என்ன செஞ்சுருக்காங்க, க்ளோஸ்டு இன்டர்வலில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், க்ளோஸ்டு இன்டர்வலில் அந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதில் சப்போஸ் நம்ம 0 எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், 1/0. நான் என்ன சொன்னேன், டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அப்போ இதுலேருந்து இந்த லிமிட்டில் 0 ஒன்று எடுத்துக்கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, டினாமினேட்டர் 0 ஆகிடுது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே நம்மளுக்கு ரோல்ஸ் தியரம் அப்ளிகபிள் ஆகலை. ஓகேவா? அதுதான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? f of x is not continuous. f of x is not continuous at x is equal to 0 in closed interval. இந்த கண்டிஷன் நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் அது இந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். -1ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், 1ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த இன்டர்வலுக்கு நடுவில் உள்ள இந்த 0ங்கிறது டேர்ம் எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இங்கே டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சு. அப்போ டினாமினேட்டர் 0 ஆகிட்டுங்கிறதுனால f of x is not continuous. அப்போ ரோல்ஸ் தியரம் இங்கே அப்ளிகபிள் ஆகலை. ஓகேவா?